ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நீங்கள் எங்களை கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறீங்க, இனிமேலும் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பாவுடைய செல்ல கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. இந்த நல்ல நேரத்திலும் இந்த வேத தியானத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசனத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம், வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போடைய செல்ல கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி அப்பா. சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அப்போடைய சமூகத்தில் இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற நல்ல பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமையோடதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே எல்லோரும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து நாம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் பிழைப்போம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் அதை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆதியாகமம் 7வது அதிகாரம் எடுத்துக்காங்க, 6வது அதிகாரம் எடுத்துக்காங்க. நோவா பற்றி தான் பார்க்க போகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தேவனாலே நற்சாட்சி பெற்ற மனிதன். தேவனே நீதிமான் என்ன சொன்னார், சரிங்களா? ஓகே, விசுவாசத்தினால எப்படி பிழைச்சார்னு பார்ப்போம், சரிங்களா? ஓகே, பாருங்கள். ஆதியாகமம் சம்பவம் உங்களுக்கு தெரியும். மனுஷங்க பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு பயங்கரமான பூமியே ரொம்ப எப்படி ஆகிப்போச்சா, அக்கிரம் பூமியில் பெருகினது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது தான். நல்லதே நினைக்க மாட்டான், ஃபுல்லாக பொல்லாததான் நினைக்கிறாங்க மனுஷன். இப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு இப்போ நோவா பார்த்து கர்த்தர் சொல்கிறாங்க. 8வது வசனம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமேன். ஆமாம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஓகே, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அவன் காலத்தில் இருந்தவங்களில் அவன் நல்ல பிள்ளையாக இருக்கிறான், புரியுதுங்களா? ஆமாம், உத்தமனும் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நேற்று நம்ம பார்த்தோம். நம்ம ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனை வருஷம் வாழ்கிறோங்கிற முக்கியம் இல்லை, யாரோட வாழ்கிறோங்கிற முக்கியம். தேவனோடு வாழ்கிறோமா, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா, தேவனுடைய பிள்ளையை வாழ்கிறோமா, இல்லைன்னா பிசாசு கையை கொடுத்துட்டு பிசாசுக்கு பிரியமாக வாழ்கிறோமா, ரொம்ப முக்கியம். அப்போது யாரோட வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். தேவனோட வாழ்கிறோமா பிசாசோட வாழ்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, நோவா தேவனோடு சஞ்சரித்தான். தேவனுடைய கிருபை நோவா மேலே இருந்தது. ஆமே, அல்லேலூயா. நோவா அதை தக்க வச்சுக்கிட்டாப்புல. தேவன் எல்லாருக்கும் கிருபை அளிக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல இல்லையா? எல்லாருக்கும் கிருபை அளிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தம்மை அறிகிற அறிவிலை வளரணுங்கிறதுல தேவன் வாஞ்சையாக இருக்கிறார், தாகமாக இருக்கிறார். கண்டிப்பாக அதை தான் செய்கிறாரு, செயல்படுத்துகிறார். பட் ஆனால் மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா, விசுவாசிக்கணும், நம்பணும். பார்த்தீங்களா? சரி, நோவா ஆமாம் தேவனுடைய கிருபையை அனுபவித்தார். தேவன் அந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சரிங்களா? ஓகே, இப்போ பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு கெட்டு குட்டி சிவராக இருக்கு. ஓகே, அப்பொழுது தேவன் நோவா நோக்கி, மாம்சமான யாவரும் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. சொல்லுங்கள், முடிவு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் பண்ண அக்கிரமம் அவ்வளோ. சரி, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அப்படின்னோன்னா கர்த்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவரே சிருஷ்டித்து மோசமாக போயிட்டானோ அதனால் போட்டு தள்ளிட்டு மறுபடியும் இதை புதுப்பிச்சு உண்டாக்கலாம் அப்படின்னா மறுபடியும் தான் கெட்டு போனாங்களே. நோவா காலத்துக்கு பிறகு கெட்டு போலியா? மறுபடியும் கெட்டு போகிறான். அப்போ ஒவ்வொரு டைம் அழிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதானே? அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. மனுஷனுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக
அவனுடைய தவறு நிமித்தமாக அழிவை நோக்கி போயிட்டு இருந்தான். தேவன் அழிக்கலை, அழிவை நோக்கி போயிட்டு இருந்தான். சரிங்களா? எல்லாம் கெடுத்துட்டு இருந்தான் இந்த பூமியை. அதனால் மழை வந்தது, வெள்ளம் வந்தது, மனுஷனை வாரி கொண்டு போயிட்டு. இப்படி தான் நான் சொல்லுவேன். தேவன் பேசினார், இவன் தேவனோடு சஞ்சரித்திருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ரொம்ப முக்கியம், நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அதனால் அவனும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டது. தேவனுக்கு சாட்சியாக உயிரோட தொடர்ந்து வாழ்ந்துட்டுருக்கிறான். எல்லாரும் செத்துட்டாங்க, ஆனால் இவன் குடும்பம் மட்டும் உயிரோடு காப்பாற்றப்பட்டு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருந்தான். என்னை விசுவாசிக்கிறவன், ஆமாம் பைபிள் சொல்லுது இல்லையா, என்னை விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அவ்வளோதான். உயிரோடு இருந்து தேவனை விசுவாசித்தான் நோவா. தேவனை நம்பினார், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாரு, வாழ்ந்தார். என்றென்றைக்கும் வாழ்வான மாதிரி வாழ்ந்தார், பிழைச்சார், ரொம்ப வருஷம் வாழ்ந்தார். சரி, இப்போ பாருங்கள், நோவா தேவனோடு சஞ்சரித்துட்ருக்கிறான், தேவனோடு பேசுகிறான், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். இப்போ தேவனுடைய சத்தம் அவனுக்கு கேட்குது, எப்பா நீ ஒன்று பண்ண முன்னாடியே அவனுக்கு ஆயத்தப்படுத்த சொல்கிறாரு, எச்சரிப்பு சொல்கிறாரு, அவனை காத்துக்கொள்ள சொல்கிறார். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னான். சோதம் கோமரா அதுவும் அக்கிரமத்தின் மிகுதியினால தானே இருந்தது. சரிங்களா? இப்போ அவ்வளோ கொடுமை, அவ்வளோ அக்கிரம். அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். ஆட்டோமேட்டிக்காக மரணம் வந்துடும். சரிங்களா? பாவத்தின் சம்பளம் மரணங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியும். நியாயப்பிரமாணம் வந்த பிறகு தான் ஆமாம் தண்டனை தெரியும். அதுக்கு முன்னாடியே நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு எங்கே வந்துட்டு? ஆதி ஆகமத்தில் ஆபேல் காயின் காலத்திலே வந்துட்டு, நீ நன்மை செஞ்சால் மேன்மை, தீமை செஞ்சால் பாவம் படுத்திருக்கும். புரியுதுங்களா? பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம் தான். அப்படி தானே நடந்த காயின் வாழ்க்கையில் எப்படி இருக்குது? அவன் வரலாறே இல்லை, ஆள் காலி ஆகிட்டான். சரிங்களா? அவன் நல்ல வாழ்க்கையே வாழலை, தேவனை விட்டு தூரமாக போய் ஒரு கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து என்ன ஆனால் எக்கேடு கெட்டு போனால் எதுவுமே தெரியாமல் போயிட்டான். அதான் தேவனை விட்டு விலகி போனால் நடக்கிற விபரீதமான வாழ்க்கை. சரிங்களா? ரைட்டு. இப்போ இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனோடு சஞ்சரித்துட்ருக்கிறான், தேவனுடைய சத்தத்தை செவி கொடுக்குறவனாக இருக்கிறான். இவங்கிட்ட தேவன் என்ன சொல்கிறாரு? விடுதலைக்கான வழியை சொல்கிறார். அதான் சொன்னேன், நான் சோதம் கோமராவும் அவ்வளோ அக்கிரம மிகுதியாக இருக்குது, அக்கிரமத்தினால அவங்க அழிய போகிறாங்க. அப்போ கர்த்தர் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே தூக்குறாரு. பார்த்தீங்களா? லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே தூக்கி காப்பாற்றி கொண்டு வராரு. அப்போ என்ன சொல்கிறதுக்கு? ஆபிரகாம் நிமித்தம் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்தார். அதே மாதிரி தான் இங்கே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றுறாரு. சோதம் கோமரம் மொத்தமாக அழிஞ்சு போச்சே, என்ன சொல்கிறதுக்கு? அக்கினினால் அக்கிரமம் மிகுதி. அவன் பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அவ்வளோதான். அவனாக சம்பாதிச்சுக்கிறாங்க, அவன் சம்பாதிச்சுக்கிறாங்க மரணத்தை. சரிங்களா? ஓகே, இப்போது பாருங்கள், இப்போ பாருங்கள், நோவா கிட்ட கர்த்தர் பேசுகிறார். நல்லா கவனிச்சுவாங்க. நோவா தேவனுடைய கிருபையை பெற்ற மனுஷன். அந்த கிருபையை போக்கடிக்கலை, அந்த கிருபையை அனுபவிக்கிறாப்புல. தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டார். தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா கர்த்தர் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரும் முடிவு எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன், நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. அப்படின்னா என்னென்னா, எப்போ எல்லாரும் அழிய போகிறாங்க, அவங்களுக்கு நேரம் நெருங்கிட்டு, நீ என்ன பண்ணு, ஒரு கோப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. சரிங்களா? அப்புறம் அந்த பேழையை எப்படிலாம் செய்யணும், எத்தனை மூலம் அப்படிலாம் டீட்டெயிலெலாம் சொல்லிவிட்டு, நீ உன் பிள்ளைங்க, உன் மனைவியும் உன் பையன்மார் 3 பேர், அவங்களுடைய மனைவிமார் 3 பேர், எல்லாரும் சேர்ந்து உள்ளே வந்துருங்க. அப்புறம் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகைக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடனே உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே எடுத்துக்கொள். ஜாதியான பறவைகளிலும் மிருகங்களிலும் ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொன்று ஜோடும் உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவுது. உனக்கு
உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். கையை தட்டி, ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே செஞ்சான். எது செய்ய வைக்கும்? தேவனுக்கு பயப்படுதல், தேவனு மேலே வைக்கிற விசுவாசம், தேவன் பேரில் வைக்கிற நம்பிக்கை தாங்க. ஆமாம், அவனை செய்ய வைக்கிது. இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்குறோம். தேவனுடைய வார்த்தை அதை நம்ம விசுவாசிக்கிறனால தான் நம்ம செயல்படுத்துகிறோம், செய்கிறோம், கொடுக்குறோம். ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது நாம் தேவனை நம்பி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், ஆமாம், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். கையை தட்டி, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தார். அன்னைக்கு காலத்தில், நோவா காலத்தில் தேவனுடைய கட்டளை என்னன்னா, பேழையை செய்யுந்தான். பேழையை செய்யி, அதில் உன் குடும்பத்தை உள்ளே ஏற்றுறது மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி செய்யி. ஆமாம், அந்த ஜன்னல் வச்சுக்கோ. எல்லாமே அவர் சொன்னதில் எல்லாமே அவசியமானது, புரோஜனமானது. ஆமாம், அந்த நல்ல மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தேவன் எதை சொன்னாலும் அதில் நம்மளுடைய புரோஜனம் இருக்கும், நம்முடைய எதிர்காலம் அதில் அடங்கி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு உதாரணத்துக்கு இதை கொஞ்சம் டீட்டெயிலாக வாசித்து கேட்டா. இப்போ பாருங்கள். சரி, இப்போ கர்த்தர் சொல்கிறாப்புல எப்படி பேழையை செய்யணுமா? நீ கோப்பேர் மதத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. பேழைன்னா படகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கப்பல்னு கூட வச்சுக்கோங்க. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணு. அதை உள்ளும் புறமும் கீழ்பூசு. அறையெல்லாம் இருக்கணும் எல்லாம், ஏன்னா எல்லாம் தங்க போகுது. உள்ளும் புறமும் கீழ்பூசு. கீழ்பூசுறன்னா என்னது? ஆமாம், அந்த கேப்பில் எல்லாம் சுற்றி கீழ் பூசிட்டா தண்ணி உள்ளே வராது. சரிங்களா? போட்டு தயாரிக்கும் போது கீழ் பூசுவாங்க. அப்போது நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 300 முழமும், அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். இது எதுக்குன்னா, இது ஒரு டிசைன். இப்படிலாம் இருந்தால் தான் இவ்வளோ மிருக ஜீவன்கள் உள்ளே இருக்கும், அது தண்ணியில் இப்படி மிதக்கும். எல்லா மெஷர்மெண்ட்டும் அவனுடைய நன்மைக்காக. சொல்லுங்கள், தேவன் இவ்வளோ முழம் இருக்கணும், இவ்வளோ இது இருக்கணும் சொன்னது அவனுடைய நலனுக்காக. எத்தனை புரியுது? ஆமேன். ஓகே, சரி. நீ பேழைக்குள் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு. பாருங்கள், ஜன்னல் உண்டு பண்ணுறது என்ன? ஒரு ஜன்னல்லாம் தேவையானா தேவை. எதுக்கு? புறாவை பறக்க விடுறதுக்கு ஃபியூச்சரில். அப்போ எல்லாம் அவனுடைய நன்மைக்கு, அவனுக்கு அது தேவை. அடுத்து அவன் தண்ணி வத்துறதை செக் பண்ணுறதுக்கு புறாவை அனுப்பணும். அப்புறம் தண்ணி வத்துட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரணும். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். எல்லாம் அவனுக்காக. சொல்லுங்கள், தேவன் கொடுக்குற கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் தேவனுக்காக இல்லை, நமக்காக, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய மேன்மைக்காக, நம்முடைய உயர்வுக்காக. அதை மறந்துடக்கூடாது. ஓகே, சரி. அப்படி சொல்லிட்டு பேழையின் கதவை, அதன் பக்கத்தில் பேழைக்கு கதவு எல்லாம் செய்ய சொல்கிறாரு. ஜன்னல் உண்டு பண்ணு. மேல் தட்டில் அதை கரெக்டாக முளத்தாழ்த்தியிலே, ஒரு முளத்தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து கரெக்டாக எல்லா தகவலும் கொடுக்குறாப்புல. வானத்தின் கீழே ஜீவசுவாசம் உள்ள சகலம் மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். என்ன உடன்படிக்கை? ஏன் அவரோடு உடன்படிக்கை ஏற்படுத்துவார்? என்ன அப்படின்னா, வாழ்ந்த நாட்கள் அவன் தேவனை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கிறான். எத்தனை புரியுது? பூமியில் நான் சொல்கிறது ஏதோ தேவனுக்காக வக்காலத்து வாங்கின மாதிரி இருக்கும். ஆமாம், வக்காலத்தை தான் வாங்குறேன். அவர் நல்லவர், அதனால் அவருக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமாம், அதாவது எப்பா வெள்ளம் வரப்போகுது, பெரும் மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது. சரிங்களா? ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கும். மழை ஏன் வந்துச்சு, வெள்ளம் ஏன் வந்துச்சு அப்படிங்கக்கூடாது. பூமி மேலே மழை வரப்போகுது. அப்போது முன்னாடியே தகவல் கொடுக்குறாப்புல. வானத்தின் கீழே ஜீவசுவாசம் உள்ள சகல ஜாதிகளையும் அழிக்க பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்தி நீயும் உன்னோடு கூட இருக்கிற குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். புரியுதுங்களா? எப்போ வெள்ளம் வரும், எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் அழிச்சிருவேன்னா அழிஞ்சு போயிடுவாங்க, அதான் அர்த்தம். அழிஞ்சு போயிடுவாங்க. நீ என்ன பண்ணு மகளே, நீ ஒரு பேழை ஏற்படுத்து. நீ உன் பிள்ளைங்க, மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிரு. ஏன்னா அந்த பூமியில் அவங்களெல்லாம் பாதுகாக்கணும்.
சரிங்களா? அடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணு, இதெல்லாம் இப்படி இப்படி சரி பண்ணு, ஜன்னல் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுன்னு தேவன் தகவல் கொடுக்குறாரு. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவைகள் அத்தனையும் சொல்லுங்கள், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் இட்ட கட்டளை ஒவ்வொன்றும் நோவாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கைக்கு, அவன் உயிர் பிழைப்பதற்கு, உயிர் பிழைத்து அடுத்தாப்பில் இந்த பூமியில் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு அது அவனுக்கு பிரயோஜனமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள், தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் நம்முடைய நலனுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், நீ என்ன சொல்கிறதுக்கு, கொலை செய்யாதிருப்பாயாக, ஆமாம், களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இது எல்லாமே எதை சொல்லுது? நம்முடைய நலனுக்காக. புரியுதுங்களா? 10 கட்டளைகள் எல்லாம் நம்முடைய நலனுக்காக, நமக்காக, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா அப்படி செஞ்சார். ஓகே, கர்த்தர் நோவாவை நோக்கி 7வது அதிகாரம் ஆதியாகமம் 7:1, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கையை தட்டி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போ எல்லாரும் சாக போகிறாங்க. இவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அதான் விசுவாசம். தேவன் அதை நீதியாக எண்ணினார், அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்தான், விசுவாசத்தினாலே நோவா பிழைத்தான். ஆமேன். ஆமாம், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். யார் நீதிமான்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களே நீதிமான்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே நீதிமான்கள். அவர் மேலே இருக்கிற அன்பு நிமித்தம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களே நீதிமான்கள். அப்போ விசுவாசத்தினால் நீதிமான்கள் பிழைப்பார்கள். நோவா வாழ்ந்த நாட்களில் நீதிமானாக இருந்தான். தேவனுடைய கிருபை அவன் மேலே இருந்தது. அவன் தேவனை நம்பி வாழ்ந்தான், தேவனை சேர்ந்து வாழ்ந்தான், தேவனோடு வாழ்ந்தான், தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தான். ஆதலால் நோவாவும் அவன் குமாரர்களும் அவனுடைய குமாரரின் மனைவிகளும் நோவாவுடைய மனைவியும் காப்பாற்றப்பட்டால். கையை தட்டி, எனக்கு அன்பானவர்கள், இந்த நல்ல மாலை நேரத்தில் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சேதம் வந்தாலும் சரி, வெள்ளம் வரலாம், சுனாமி வரலாம், ஏசப்பா அப்படி தானே சொன்னார். ஆமாம், கடைசி காலத்தில் அங்கே இங்கும் ஆமாம் உலக அழியும், அதெல்லாம் அந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. எங்கே இருக்குது? லூக்கா 21வது அதிகாரம் 9வது வசனம். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது, எப்படி? ஆமாம், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள். யுத்தம் நடக்குமா, கலகம் நடக்குமா, அதெல்லாம் கேள்விப்படும் போது நீங்கள் பயப்படவே கூடாது. இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அப்படிதான்டா இவங்க இருப்பாங்க. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவையெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்களை உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கு சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சி அதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லும் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவர் எதிர் பேசவும் எதிர் நிற்கும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். புரியுதுங்களா? பெற்றோராலும் சகோதராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதாலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது. கையை தட்டி ஆமேன் ஆமேன். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவுக்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் 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 ஆமேன். எப்படி என்ன சொல்கிறாப்ல ஏசப்பா? ஆமாம், யுத்தம் வரும், பூமி எதிர்ச்சி வரும், இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? கர்த்தரை அனுப்பிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்கும்பா, இதெல்லாம் நடக்கும். அப்படி நடந்தாலும் சரியா, உனக்கு விரோதமாக பேசுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ண. ஆனாலும் கவலைப்படாத, உன் கூட கர்த்தர் இருப்பார், உன்னை நடத்துவார். உன் தலையிலேருந்து ஒரு முடி கூட அழிஞ்சு போகாது அப்படின்றார். சரியா? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பயப்படாமல், கலங்காமல், திடமானதாக தைரியமாக இருங்கன்றார். ஆமாம், ஓகே, சரி. கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாக இருக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? பாருங்க, உங்களுக்கு ஆமாம்,
உலகம் பூமி எதிர்ச்சி, உலகத்தில் பூமி எதிர்ச்சி அது இதுன்னு வரும். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், யுத்தம் எல்லாம் வரும். உங்களையும் எல்லாம் அங்கே நடக்கும். உங்களையும் பிடிச்சி துன்பப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. என்ன நிமித்தமாக உங்களை போட்டு சித்திரவதைப்படுத்துவாங்க, கொலை கூட செய்வாங்க. ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தான் சொல்கிறாரு. ஆமாம், இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அந்த பூமி எதிர்ச்சி, அந்த நோய் இதெல்லாம் வரும், இது கொள்ளை நோய்கள் இதெல்லாம் வரும்போது என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் நெருக்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களை சிலரை கொலை செய்வார்கள். எப்படி சொல்கிறாங்க பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது. என்னங்க, கொலை செய்வாங்க, என் நிமித்தம் எல்லாரும் பகைப்பாங்க, ஆனாலும் உங்கள் முடி கூட அழியாது அப்படின்றார். எத்தனை புரியுது? ஆமாம், அதான் வாழ்க்கை. ஆமாம், என்ன நடந்தாலும் பார்த்து ஆமாம் அப்பா இருக்கிறேன் அப்படின்றார். ஆமேன். ஆமாம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களை தூக்கி எடுப்பார். ஆமாம், நீங்கள் அவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. அப்போது இதெல்லாம் அந்த சேதம் இந்த சேதம் அதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். மனுஷன் பார்த்திங்கன்னா அப்படி கொலை பாதகனாக இருக்கிறான், அப்படி எரிச்சலோடு இருக்கிறான், அப்படி போட்டி பொறாமையோடு இருக்கிறான். அடுத்தவனை அழிக்கிறதுலே கங்கணம் கட்டிட்டு திரிகிறான், அடுத்தவனை அழிக்கிறதே வேலையை வச்சுட்டு திரிகிறான். எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதன் மத்தியில் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழ்ந்துட்டுருக்கோம். உலகத்தில் மன்னிக்க மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, சொத்துக்கள் அடிச்சுக்கிடுவாங்க. ஆமாம், தவறான பழக்கங்கள் உறவுகள்னால ஏகப்பட்ட மரணங்கள், துர்மரணங்கள் எல்லாம் நடக்குது. பாவம், அக்கிரமம், அதன் நிமித்தமாக ஏற்படுகிற பிரச்சனைகள், அப்படி இப்படின்னு கலவரம், அது இதுன்னு எல்லாம் நடக்குது. ஆட்சிக்காக கலவரம், அது இதுன்னு ஏமாத்து வேலை எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட மனுஷங்க தான் இந்த மனுஷங்க, சரிங்களா? ஆனாலும் நீங்கள் ஒன்றும் பயப்படுறாங்க. ஆமாம், நான் இருக்கிறேன் அப்படின்ற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்கள், நான் விசுவாசத்தினாலே பிழைப்பேன். ஏசப்பாவை நம்பி இருக்கிற, அவரே சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆமாம் எந்த பிரச்சனையும் வராமல் தேவன் உங்களை வழி நடத்துவார். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் அன்று வேறு எந்த பாடுகளும் உங்களுக்கு வராது. நீங்கள் கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போ பாருங்க, இப்போ ஜலம் பூமியில் சூழ்ந்து ஃபுல்லாக எல்லாரும் அழிஞ்சாச்சு, சரிங்களா? எல்லாரும் அழிஞ்சாச்சு. ஓகே, இப்போ நோவா குடும்பம் எல்லாம் மிருக ஜீவன்கள் எல்லாம் பேழையில் காப்பாற்றப்பட்டாச்சு. சரி, இப்போது தேங்க்யூ டாடி. 8வது அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ மிருக ஜீவன்கள் எல்லாம் வெள்ளெல்லாம் வற்றி போச்சு. ஆமாம், பேலை அப்படி தரையில் நிற்குது. இப்போ எல்லோரும் கீழே இறங்குறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாப்புல, அப்பொழுது தேவன் நோவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளும் உன்னுடனே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் சாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகலபணிகளாக இட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். ஆமேன். அப்படின்னா என்ன? இப்போ பாருங்க, உயிர் பிழைச்சி வந்திருக்கிறான், சந்தோஷம். எல்லாரும் செத்துட்டாங்க. தேவன் கிருபையாக இவனை காப்பாற்றினார். ஏன்? இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய பிள்ளை. இப்போ இவன் காப்பாற்றப்பட்டான், குடும்பத்தோடு காப்பாற்றப்பட்டான். அந்த நன்றி உணர்வு, நீதிமான் இல்லையா, தேவனை விசுவாசிக்கிறவன் இல்லையா, அந்த நன்றி உணர்வில் தேவன் கேட்காமலே பலி செலுத்தினான். புரியுதுங்களா? ஆமாம், அந்தளவுக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நீதிமான் பிழைப்பான்.
அப்படின்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். தேவன் கேட்காமலே கொடுக்குற நபராக இருப்பீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ பலி செலுத்தினா கர்த்தர் சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா பலி அப்படியா? இல்லை, அவனுடைய அந்த அன்பை அப்படியே நேசித்தார். ஒரு புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஒரு பெண் ஏசப்போடைய பாதத்தை, பாவியான ஒரு பெண் பாதத்தை கழுவி துடைக்கும் போது அப்படியே ஏசப்பா அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ யூதாஸ் சொல்கிறாப்புல, இதை விற்று இந்த 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 தைலத்தை விற்று தரித்திரருக்கு 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னப்போ ஏசப்பா என்ன சொன்னாப்புல, அவளை திட்ட வேண்டாம், அவளை சத்தம் போட வேண்டாம், அவள் சரியாக தான் செய்கிறா அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அவர் அதை ஏற்றுக்கொண்டார் அர்த்தம். புரியுதுங்களா? அது அன்பின் நிமித்தமாய் செய்கிறது. சொல்லுங்கள், தேவனுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அன்பின் நிமித்தமாய் கொடுக்கறது மிகவும் சிறந்தது. அன்பு கொடுக்கும். புரியுதுங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள், அவனுக்கு தெரியும், ஆமாம், நம்ம தகுதியே இல்லாத நம்மளை அவர் தகுதிப்படுத்தி இன்ன வரைக்கும் பாதுகாத்து, நம்மளை குடும்பமாக பாதுகாத்து மறுபடியும் நமக்கு ஒரு புது வாழ்வு தந்திருக்கிறாரேங்கிற நன்றி உணர்வில் சந்தோஷத்தில் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அவன் பலி செலுத்தினான். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமீன். அப்படி சொல்லிட்டு தான் ஆமீன். பூமியுள்ள நாளாலும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலம் மாரிக்காலம் பகலும் இரவும் ஒளிவுதலை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஒளியே ஒளியாதான். இதெல்லாம் எப்பவும் இருக்குமா? என்னெல்லாம்? பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், ரொம்ப முக்கியம். விதைப்பு அறுப்பு, சீதளமும் உஷ்ணமும் கோடை காலம் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இது கட்டாயம் இருக்கும், ஒளியாது, கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், இதன் மத்தியிலிருந்து தேவன் நம்மை கிருபையாய் நடத்துவார். எத்தனை நம்புறீங்க? ஓகே. பின்பு தேவன் 9வது அதிகாரம் 1வது வசனம், நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கையை தட்டி ஆமேன். ஆமாம், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நடக்கும். ஆமாம், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பயம், ஆளுகை செய்வீர்கள் எல்லாத்தையும். பூமியிலே நடமாடுகிற யாவும், சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவசந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகள் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். ஏன் முதல்ல தரலை அப்படின்னா, முதல்ல இப்போ மழைலாம் பெஞ்சு கிளைமேட்லாம் மாறி இருக்கு, இப்போ அசைவ உணவுலாம் சாப்பிட்லாம், அப்படி ஒரு சிச்சுவேஷன். புரியுதுங்களா? மாம்சத்தை அதன் உயிரோகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம், அது செட் ஆகாது, அதனால் வேண்டாம்னு சொல்கிறாப்புல. 28 ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான். ஆமேன். 950 வருஷம் உயிரோடு இருந்து. நல்லா கவனிச்சுக்கோங்க. நோவா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கையை தட்டுங்க, தெளிவாக போட்டிருக்கு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்பு நோவா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா, கீழ்ப்படியலைன்னா என்ன ஆயிருக்கும்? ஜலப்பிரளயத்தோட ஆளு போயிருப்பாப்புல. புரியுதா உங்களுக்கு? ஆளு காலியாயிருப்பாப்புல. ஆமாம் ஆமாம், 950 வருஷம் வாழ்ந்திருக்க முடியாது. அப்போது விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆமாம், அவனுடைய ஆயுசு நாட்கள் பெருகினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எனக்கு அன்பானவர்கள், இந்த நல்ல மாலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஆமாம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், செவி கொடுப்போம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம், நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். ஆமேன். தேவன் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியங்கள் செய்ய சித்தமாக இருக்கிறார். அப்படியே நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிய நோவா ஆமாம் பிழைத்தான். ஜலப்பிரளயத்தில் அழிந்து போகாதபடி தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்து, ஜலப்பிரளயத்துக்கு பிறகும் ஆமேன் அவன் உயிரோடு வாழ்ந்து அவன் 950 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆமேன். ஆமாம், நம்ம ஒவ்வொருவரையும் குடும்பமாய் பேரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அப்படியே பெருகட்டும். நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த வேத தியானத்துக்காக நன்றி.
உங்கள் வார்த்தையினால் நீங்கள் எங்களை பலப்படுத்தியிருக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே நம் எல்லோரும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். தேவனை நம்பி இயேசப்பா சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வாழுகிற உங்களையும் என்னையும் அவர் தீர்க்காயுசோடு தனக்கு சாட்சிகளாக நிலைநிறுத்துவார்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாக சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வோம், தீர்க்காயுசோடு வாழ்வோம், செழிப்பாய் வாழ்ந்திருப்போம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். எல்லோரையும் கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. நன்றி.